இந்த சிம்மம் ராசிக்கு குடும்ப வாழ்க்கையில கருத்து வேறுபாடுகள், மன அழுத்தம், டென்ஷன் ஒரு பக்கம், உடல்நல தொந்தரவு பாதிப்பு அல்லது நெருங்கியவருக்கு, தாயாருக்கு அல்லது பிள்ளைகளுக்கு உடல்நல தொந்தரவு பாதிப்பு, அவற்றால் மன உளைச்சல், கணவன் மனைவிக்குள் ஒரு நாள் சந்தோஷம், ஒரு நாள் வருத்தம், சண்டைகள், சில பிரச்சனைகள், ஒன்னா இருக்கக்கூடியவர்களுக்கு கூட சில பேர் பிரிந்து இருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் பிரிந்தவர்களுக்கு சேர முடியுமா என்ற கேள்விகள் உங்க மனசுல இருந்துகிட்டு இருக்கும். அல்லது ஒரு நல்ல செய்தியாவது அவங்க கிட்ட இருந்து வருமா அப்படின்ற கேள்விகள் இருக்கும். சில பேர் வழக்குகள்ல இருப்பீங்க. இந்த வழக்குகள்ல ஒரு முடிவுக்கு வந்து ஒரு வாழ்க்கை அமையுமா, திருப்தியான மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையுமா என்ற கேள்விகள் உங்களுக்குள்ள இருக்கும். இப்படி ஒரு முடிவில்லாத கேள்விகளும் முடிவில்லாத பயணமுமாக வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு இல்லையா? வேலை விஷயத்துல கூட இடமாற்றங்கள், அலைச்சல்கள் இப்படிதான் இருந்துட்டு இருக்கு. வேற வேலைக்கு போயிருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் அல்லது வேற நிறுவனத்துக்கு மாறி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு கடந்த காலத்திலே இருந்திருக்கும். ஒர்க் ப்ரெஷர் இருந்துகிட்டு இருக்கு. இப்ப இந்த மாதத்தை பொறுத்தவரை ஏப்ரல் 2026 இந்த சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை பற்றி ஒரு பொது பலனாக இந்த வீடியோல பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள். இந்த சேனலை பொறுத்தவரையிலும் சரியான ஜோதிட தகவல்களும் சரியான கைடன்ஸும் கொடுக்கக்கூடிய சேனல். நீங்க விருப்பப்பட்டாக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ண மறக்காதீங்க. உங்க நண்பர்கள் உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்க. சிம்ம ராசிக்கு 8ஆம் பாவகத்துல ராசி அதிபதி. முதல் 14 நாள் ஏப்ரல் 14ஆம் தேதி வரலும் இந்த சூரியன் சனியை அஸ்தங்கப்படுத்தி 8ஆம் பாவகத்தில் இருக்கும். இந்த போர்டுல பாருங்க, செவ்வாயும் இருக்கு 8ஆம் பாவகத்துல, புதனும் ஏப்ரல் 10ல இருந்து 8ஆம் பாவகத்துல. சோ இந்த 8ஆம் பாவகத்துல மாதத்தோட முதல் பகுதியே வலுவாக இருக்கு. அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னாக்க நிறைய டிராவல் பண்ணுவீங்க, அலைச்சல்கள் இருக்கும், பணம் விரயமாகும், கையிருப்பு கரையும், எதிர்பாராத வருமானமும் வரும், உடனே செலவுகளும் வரும், பிள்ளைகள் வகையில செலவுகள் வரும், ஒரு நெருங்கிய உறவு ஒண்ணு உங்களை விட்டு விலகி போகும். ஆல்ரெடி விலகி போயிருக்கும். சில பேருக்கு இந்த மாசமும் அதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த 8ஆம் பாவகத்துல இந்த சூரியன் இருக்கிறதுனால எதிர்மறை எண்ணங்களும் உங்களுக்கு நிறையவே இருக்கும். எதிர்மறை எண்ணங்களால சில தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அந்த தவறான முடிவு அல்லது எந்த விதமான மாற்று சிந்தனை இந்த காலகட்டத்தில் இல்லைன்னா பாசிட்டிவ் தான். அதாவது முடிவே எடுக்காம இருக்கிறது கூட ஒரு சிறந்த ராஜதந்திரம். முடிவில்லாத பயணத்துக்கு முடிவு எடுத்து மாட்டிக்கிறத விட பொறுமையா இருக்கிறது ஒரு வகையில ராஜதந்திரம் தானே. அதனாலதான் சொல்றேன், இந்த 8ஆம் பாவகத்துல சூரியன் சனியை அசங்கப்படுத்தி இருக்கு. இப்ப வாழ்க்கை துணைவருக்கு உடல்நல தொந்தரவு பாதிப்புகள் அல்லது வாழ்க்கை துணைவருடன் கருத்து வேறுபாடுகள் போன்றவை இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஒரே வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு, பிரிந்து இருக்கக்கூடியவர்களுக்கு வாழ்க்கை துணைவர்கிட்ட இருந்து ஒரு நல்ல செய்தி வருமானா இந்த மாதத்தை பொறுத்தவரை வரத்துக்கான வாய்ப்பு இல்லை. இந்த ஏப்ரல் மாசத்தை பொறுத்தவரையிலும் விலகி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் தான் இருக்கு. அதே போல வழக்குகள் அல்லது தகராறுகள், பிரச்சனைகள் போன்றவையும் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த காலகட்டத்துல. அதனால வார்த்தைகள்ல கவனம் செலுத்திக்கணும். மன அழுத்தத்துல எந்த ஒரு முடிவும் அவசர முடிவுகளையும் எடுக்காம இருக்கிறது இந்த காலகட்டத்துல நல்லது. இப்போ 7 குடியவன் 6ஆம் அதிபதி சனி. இந்த சனி வந்து 8ஆம் பாவகத்தில் இருக்கிறது திடீர்னு ஒரு வருமானத்தையும் கொடுக்கும். 6 குடியவன் அஸ்தங்கமாகிறதுனால கடனுடைய அழுத்தம் இல்லாமல் இருப்பீங்க. வழக்கு பிரச்சனைன்னு வந்தாலே அதுல ஜெயிப்பீங்க. எதிரிகளால் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. கந்திஷ்டி, போட்டி பொறாம, அண்ட அயலார்களால் வந்த பிரச்சனைகள் அல்லது வாழ்க்கை துணைவரின் உறவுகள் வகையில கூட சில பிரச்சனைகள், இவற்றையெல்லாம் வெற்றிகரமாக சமாளிப்பீங்க. 8ஆம் பாவகத்துல சனி இருக்கிறது விபரீத ராஜயோகமாகவும் ஆயிடுது. அதே போல அஸ்தங்கமாயிருக்கு. அந்த வகையில வந்து ஒரு பாசிட்டிவ் என்னன்னாக்க உங்களுக்கு எதிரி, வழக்கு இவற்றிலிருந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் இந்த மாசத்தை பொறுத்தவரையிலும். ஆனா நெருங்கியவரின் உடல்நலத்துல கவனம் செலுத்திக்கணும். நெருங்கியவர்னா வாழ்க்கை துணைவர், தாய், தந்தை, பிள்ளைகள் இவங்களுடைய உடல்நலத்துல கவனம் செலுத்திக்கணும். அதே போல இந்த 8ஆம் பாவகத்துல 7 குடியவன் இருக்கும்போது கருத்து வேறுபாடுகள், திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் வரன் பாக்குறீங்கன்னா செட் ஆகாம இழுக்கடிக்கிச்சுட்டே இருக்கும், தடைகள் இருந்துகிட்டு இருக்கும். வரன் வந்து சொல்றேன்னு சொல்லிட்டு போவாங்க, ஆனா சொல்ல மாட்டாங்க. காதல்ல இருக்கிறவங்களுக்கு மனக்கசப்புகள் அவ்வப்போது ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும். சில பேருக்கு காதல் பிரேக்கப் ஆகலாம் அல்லது காதல் உங்களை விட்டு விலகி போகலாம். 7 குடியவன் 8ஆம் பாவகத்தில் இருக்கிறது நெகட்டிவ், 6 குடியவன் 8ஆம் பாவகத்தில் இருக்கிறது பாசிட்டிவ். அப்போ சனியால நன்மையும் தீமையும் இருக்கு. அதே போல இந்த சூரியனை பொறுத்தவரைக்கும் 14 நாள் தான் வந்து 8ஆம் பாவகத்தில் இருக்கு. ஃபர்ஸ்ட் 14 நாள், அப்புறம் ஏப்ரல் 14ஆம் தேதியில இருந்து 9ஆம் பாவகத்துல உச்சம் பெறாரு. ராசியாதிபதி உச்சம் பெறும் போது இத்தனை நாள் இருந்து வந்த மனக்கவலைக்கு ஒரு மருந்து கிடைக்கும், தன்னம்பிக்கை பிறக்கும், புதிய வழி பிறக்கும், முடிவில்லாத பயணம் ஆனா தொடரும். பட் எதையும் எதிர்த்து போராடக்கூடிய
அந்த நம்பிக்கை வந்து உங்ககிட்ட இருக்கும். ஒரு மனிதன் எதை இழந்தாலும் அதை சம்பாதிச்சிடலாம் நம்ம கிட்ட நம்பிக்கை இருக்கும்போது. நம்பிக்கையை மட்டும் இழக்காமல் இருந்தாக எதை இழந்தாலும் சம்பாதிச்சிடலாம். ஆனா உண்மையிலே தாய் தந்தை இழந்தா அதை சம்பாதிக்கவே முடியாது. காலத்தை இழந்தாலும் அந்த காலத்தை சம்பாதிக்க முடியாது. அப்போ நம்ம எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா சிம்மராசியை பொறுத்தவரையிலும் தாய் தந்தைக்கு வந்து அவங்க உரிய பணிவிடை செய்யறாங்க, அல்லது போகும்போது வெளியில ஒரு காரியத்துக்காக போகும்போது தாய் தந்தை கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறாங்க, தாய் தந்தைக்கு தேவையான உதவிகளை செய்யறாங்க அப்படின்னா அவங்க எப்பயுமே நல்லாவே இருப்பாங்க. அதே போல அவங்களுக்கு வரக்கூடிய வருமானம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அவங்களுக்கு வரக்கூடிய நல்ல வாய்ப்புகள் அவங்களை தேடி வந்துடும். அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுங்க. இந்த மாசத்தை பொறுத்தலும் சூரியன் உச்சமாகிறதுனால தந்தை வழி சொத்துக்கள் அல்லது தந்தை வழி ஆதரவுகள் போன்றவையெல்லாம் இந்த மாதத்தோட பிற்பகுதியில நல்லா இருக்கு. முதல் பகுதியில கொஞ்சம் ஸ்டாக்னேஷன், அதாவது தேங்கிய நிலையில் இருந்தாலும் பிற்பகுதியில ஒரு திடீர்னு ஒரு எழுச்சி, திடீர்னு ஒரு பயணம், திடீர்னு ஒரு தன்னம்பிக்கை பிறந்து வெற்றி அடைவீங்க, எதிர்ப்புகளை அடக்குவீங்க. 9ஆம் பாவகத்துல சூரியன் இருக்கிறது சில பேருக்கு மட்டும் தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அதே போல சூரியன் ராசியாதிபதின்றதுனால தன்னம்பிக்கையோட செயல்பட்டு வெற்றி அடைவீங்க. ஆனா 9ஆம் பாவகத்துல சுக்கிரனும் இருக்கு. சுக்கிரன் வந்து 10க்குரியவன் 9ஆம் பாவகத்துல மாசம் ஃபுல்லாவே இருக்கு. வேலை தொழில் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்க இந்த மாதத்தை பொறுத்தவரை இருக்கிற இடத்துல இருக்கிறது தான் நல்லது. ஒர்க் ப்ரெஷர் இருக்கும். சூரியன் சனியை அஸ்தங்கப்படுத்துறதுனால ஏறத்தாழ ஏப்ரல் 20 வரையிலும் ஒர்க் ப்ரெஷர் இருக்கும். வேலையை இடமாற்ற சிந்தனைகள் இருக்கும். வேலையை மாத்தலாம்னு நினைப்பீங்க. புதிய வாய்ப்பு கிடைக்குமான்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. அந்த புதிய வாய்ப்பு என்பது மாதத்தோட இறுதியில வேணா ட்ரை பண்ணுங்க. அதாவது ஏப்ரல் 20க்கு மேல புதிய வாய்ப்பு ட்ரை பண்ணிட்டு இருக்கிற வேலையை விடலாம். அதுவரையில இருக்கிற வேலையில பேப்பர் போடுறது, வேலையை விட்டு விலகாம இருக்கணும். ஆல்ரெடி விலகிட்டேன் நானு, வேலையில ஒரே டென்ஷனா இருந்துச்சு அதனால விலகிட்டேன்றவங்களுக்கும் ஏப்ரல் 20க்கு மேல வேலை தேட ஆரம்பிங்க, வாய்ப்புகள் உண்டு. அதே போல இந்த செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னாக்க 9ஆம் அதிபதி, பாக்கியாதிபதி. 9ஆம் அதிபதி 8ஆம் பாவகத்துல மாசம் ஃபுல்லாவே இருக்கு. ஏப்ரல் 2ஆம் தேதியிலிருந்து 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்க தந்தையின் உடல்நலத்திலையும் கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. அதே போல சில பேருக்கு தந்தையுடன் கருத்து வேறுபாடு அல்லது பூர்வீக சொத்து சம்பந்தமா சில பிரச்சனைகள் போன்றவையும் வரும். அவசர முடிவு எடுக்க கூடாது. டிராவலிங் பண்ணும்போது கொஞ்சம் கவனமா இருக்கணும். கைப்பொருள் மேல கவனம் செலுத்திக்கணும். உடல் நலத்திலையும் கவனம் செலுத்திங்க. மேலும் ராசியில கேது, 7ஆம் இடத்துல ராகு. இந்த கேது வந்து பூரம் நட்சத்திரத்தில் தான் இருக்கு. இடத்துல பூரம் 4ஆம் பாதத்துக்கு வந்துடுது. அதனால வந்து இந்த பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சரி, மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு மன அழுத்தம் இருக்கும். தனிமையா இருக்கிற மாதிரியான லோன்லினஸ் இருக்கும். குடும்ப வாழ்க்கையிலேயே ஒன்னாவே இருந்தீங்கன்னா கூட நீங்க ஒரு பக்கமும் வாழ்க்கை துணையோட ஒரு பக்கமும் இருக்கிற மாதிரி இருக்கும். நெருங்கியவருக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு தொந்தரவு வந்துருமோன்ற ஒரு பயம், அச்சம் போன்றவை இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஒரு இனம் புரியாத கவலை மனசுல இருந்துகிட்டே இருக்கும். கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணுங்க. அதே போல மெடிடேஷன் பண்ண முடியல அப்படின்னாக்க நீங்க மகான்கள் ஜீவசமாதி தரிசனம், திருவண்ணாமலை கிரிவலம் போலாம். போற வழியில வந்து ரமண ரிஷியோட ஜீவசமாதி, சேஷாத்ரி சுவாமிகளுடைய ஜீவசமாதி, யோகிராம் சுரத்குமார் ஐயா அவர்களுடைய ஜீவசமாதிலாம் இருக்கு. நீங்க அப்படியே தரிசிச்சுட்டு அங்க கொஞ்ச நேரம் உட்காந்து எதையாவது யோசிக்காம அமைதியா உட்காந்துட்டு அப்படியே கிரிவலம் பொறுமையா யோசிச்சுட்டே போனீங்கன்னா, சிவபெருமானை மட்டும் யோசிச்சுட்டே போனீங்கன்னாக உங்களுடைய மன அழுத்தம் நீங்க, உடல்நலம் ஆரோக்கியம் பெறும். உங்களுடைய வரவேண்டிய நல்ல வாய்ப்பு வரும். அதே போல நான் சொன்ன மாதிரி தாய் தந்தையருக்கு பணிவிடை செய்யறது, அவங்க போகும்போது வெளியில போகும்போது ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறதெல்லாம் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால உங்களுக்கு சில தவறான நபர்களுடைய தொடர்பு கடந்த காலத்திலே கூட ஏற்பட்டிருக்கும். அல்லது நட்பு, அவர்களால் உங்களுக்கு பெயர் கட்டிருக்கோம். அல்லது அவர்களால பணம் செலவாயிருக்கும். அவர்களால குடும்ப வாழ்க்கையில சில பிரச்சனைகள் வந்திருக்கும். அது வந்து 3வது நபராக கூட இருக்கலாம். அது தவறான நபர்ன்றதை விட உங்க நண்பர்கள்லயோ அல்லது சில உறவுகள்லயோ அல்லது புதிய உறவுகளாகவோ அந்த காலகட்டத்தில் ஏற்பட்டு அது உங்களுக்கு ஒரு மன அழுத்தத்தை கடந்த காலத்திலே கொடுத்திருக்கோம். அதுக்கான முடிவுகள்லாம் வந்து உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் வரல இருக்கும். அதுக்கப்புறம் தான் அதோட பாதிப்பு என்பது நீங்கும். சதயம் நட்சத்திரத்துல ராகு இருக்கு. அதனால இந்த நேரத்திலையும் வந்து சில மனிதர்களுடன், சில தவறான நபர்களுடன் அல்லது 3வது நபர்களுடன் தள்ளி இருக்கிறது நல்லது. அந்த 3வது நபரால குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும். அதனால அவர்களை விட்டு விலகி இருக்கிறதோ தள்ளி இருக்கிறதோ நல்லது, திருமணம் ஆனவர்களுக்கு குறிப்பாக. அதே போல குரு பகவானை பொறுத்தவரை 11ஆம் பாவகத்தில் இருக்கு, புனர்பூசம் நட்சத்திரத்தில் இருக்கு. பிள்ளைகளால மகிழ்ச்சி கிடைக்கும். பிள்ளைகளுக்கு ஆரோக்கிய குறைவுகள் அவ்வப்போது இருந்தாலும் உடனுக்குடன் நல்லாயிடும். படிக்கக்கூடிய மாணவர்களாக நீங்க இருக்கீங்கன்னா கல்வியில கான்சன்ட்ரேஷன் கூடுதலாக போட்டு படிக்கிற மாதிரி இருக்கும். ஹெல்த்தை பார்த்துங்க.
கொஞ்சம் மனசு டைவர்ஷன் ஆகும். அந்த மனசை ஒரு நிலைப்படுத்தி படிச்சீங்கன்னாக்க நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்புகள் வரும். உங்களுக்கு ஜூன் மாசத்துக்கு மேல தொலைதூரத்துல போய் கூட, வெளியூர்ல போய் கூட நீங்க விரும்பிய கோர்ஸ்ல ஜாயின் பண்றதுக்கான வாய்ப்புகள் வரும். அதனால கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சீங்கன்னா உங்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. இந்த காலகட்டத்துல சீனியர் சிட்டிசனாக இருக்கீங்கன்னாக்க முதலீடு திட்டங்கள் இந்த மாசத்தை பொறுத்தவரை எச்சரிக்கையா இருங்க. புதனும் குருவும் பரிவர்த்தனை தான். புதன் நீசபங்கமாகிறாரு. அதனால வேலைக்கு போறவங்களுக்கு லாபங்கள்லாம் வரும், பணம் வரும், திடீர்னு தனவரும் வரும். 8ஆம் பாவகம் வலுப்பெற்று இருந்தாக திடீர்னு பணமும் வரும், திடீர்னு செலவும் வரும். அதே போல புதனும் குருவும் பரிவர்த்தனை ஆகிறதுனால ஆஸ் யூஷுவல் இன்கம்ன்றது வரும். பிசினஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு உங்களுக்கான லாபங்கள்லாம் வந்துகிட்டு தான் இருக்கும். அதே போல வேலைக்கு போறவங்களுக்கு ஆஸ் யூஷுவலா மாத வருமானம் வந்துகிட்டு தான் இருக்கும். சுப நிகழ்ச்சிகளுக்காக இந்த காலகட்டத்தில் நிறைய செலவு பண்ணுவீங்க. கோயில் திருவிழா, ஊர் திருவிழா, அல்லது குடும்பத்திலே ஒரு இல்லத்தில் ஒரு சுப நிகழ்ச்சி, அதற்காக செலவு பண்றது போன்றவை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதே போல சில பேருக்கு புத்திரபாக்கியத்துக்கு செலவு பண்ணுவீங்க. புத்திரபாக்கியம் சில பேர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு. அந்த பிராப்தம் நம்ம ஜாதகத்தில் இருக்கணும். பிராப்தம் 2 பேருடைய ஜாதகத்திலும் புத்திரபாக்கியம் சரியா இருந்தா கல்யாணம் ஆன 1 வருஷம் 2 வருஷத்திலேயே குழந்தை பிறந்துரும். 10 வருஷமா குழந்தை இல்லை அப்படின்னாக்க கண்டிப்பா நம்ம ஜாதகத்தை பார்க்கணும். ஒரு பொது பலன்ல சொல்றோம்னாக்க நம்ம ஜாதகத்துல அந்த கொடுப்பனை இருந்தாதான் அது ஆக்டிவேட் ஆகும். அப்படி நம்ம ஜாதகத்திலே அந்த கொடுப்பனை இல்லைன்னா அந்த பாயிண்ட் உங்களுக்கு சூட்டபிள் இல்லைன்னு அர்த்தம். இதை ஒரு கைடன்ஸா மட்டும் எடுத்துங்க. உத்திரம் 1ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு பெரிய மன அழுத்தம் இல்லை. உடல் நலத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. சில நல்ல வாய்ப்புகள் வரும். மாதத்தோட இறுதியில வேலை தேடக்கூடியவர்களுக்கு வருமானம் ஆஸ் யூஷுவலா இருக்கும். சில உறவுகள் உங்களோட விலகி போயிருப்பாங்க. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். உத்திரம் 1ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு வேலையில ஹார்ட் ஒர்க் இருந்தாலும் மாதத்தோட பிற்பகுதியில ஒரு பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ எதிர்பார்க்கறீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மன அழுத்தம் இருக்கும். சில காரிய தடைகள் ஏற்படும். திருமணம் ஆகாதவர்களுக்கு வரன்கள் தடைபடும். அதே போல கணவன் மனைவி பிரிந்திருக்கக்கூடியவர்களுக்கு சேர்றதுக்கான வாய்ப்பு இல்லாமல் தனித்திருக்கக்கூடிய சூழ்நிலை கூட சில பேருக்கு ஏற்படும். காதல் இருக்கிறவங்களுக்கு காதல் கசக்கக்கூடியதாகவும் இந்த காலகட்டத்தில் இருக்கும். சில கருத்து வேறுபாடுகள் இருக்கும். விட்டு கொடுத்து போகணும். வாழ்க்கை துணைவரோட ஒரே வீட்டுல எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கிறவங்களுக்கு கூட சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வரும். கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது அந்த காலகட்டத்தில் நல்லது. சில பேர் 3வது நபருடைய தலையீடுகள்லாம் இருக்கும். அது சொந்த வகையிலேயே கூட இருக்கும். சொந்தத்திலேயே கூட 3வது நபருடைய தலையீடு. அதனால உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில சில பிரச்சனைகள் வரும். இந்த 3வது நபருடைய தலையீட்டை தவிர்க்கணும். அதே போல மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தனிமையா இருக்கக்கூடிய சூழ்நிலையும் கொஞ்சம் மன அழுத்தமும் இந்த காலகட்டத்தில் இருக்கும். சில பேருக்கு பயணங்கள், அலைச்சல்கள், சில பேருக்கு ஊர் மாற்றம், வீடு மாற்றம் போன்றவை மாதத்தோட இறுதியில ஏற்படும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் சரி, பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் சரி. எக்ஸ்பென்சஸும் ஆகும், அதற்கேற்ற வருமானமும் வரும். அதே போல வேலை விஷயமா நீங்க கடுமையா உழைக்கிற மாதிரி இருக்கும். சில விஷயங்கள் தடைபட்டாலும் மாதத்தோட இறுதியில தன்னம்பிக்கையோட செயல்பட்டு அந்த வெற்றியை ஏற்படுத்துவீங்க. காரிய தடையை நீக்குவீங்க. அதன் மூலம் மகம் நட்சத்திரம், பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாதத்தோட பிற்பகுதியில கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணுவீங்க. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் ஒரு கலவையான மாதம் தான். சில விஷயங்கள் மாதத்தோட முதல் பகுதியில தடையா இருந்தாலும் பிற்பகுதியில உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும். சில நம்பிக்கையோட செயல்பட்டு நீங்க வெற்றி அடைவீங்க. நன்றி, வணக்கம்.